இல்லை, தேவன் எங்கே ஆரம்பித்தாரோ அங்கே தான் முடிப்பார். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நாம அது என்ன, எங்கே ஆரம்பித்தார் எங்கே முடிக்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவாலயம் கட்டுவது விஷயமானது கிமு 1000 நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன தேசத்தில் ஜெருசலேமிலே தேவாலயம் கட்ட ஆரம்பித்தார். உலகத்தினுடைய கடைசி தேவாலயமும் அங்கே தான் கட்டி முடியும். அதற்கான விஷயங்களை தான் இன்றைக்கு நீங்கள் பூமியில் நீங்கள் பார்க்க முடியுது. அல்லஸ்கா மசூதி இருக்கிற இடத்துல அந்த தேவாலயம் மீண்டும் கட்டப்படும் என்று சொல்லி போன வீடியோவிலலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுதான் உண்மை. ஏன் அங்கே தேவாலயம் கட்டப்படும்னு சொன்னால், அங்கே அந்தி கிறிஸ்து அதுக்குள்ளாடி வரணும். அந்தி கிறிஸ்து வருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிபி 50 பவுலப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறாரு. அது எதில் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த வசனம் இருக்குது பாருங்கள். கிபி 50 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நம்ம காலத்தில் அது லைவாக மாறப்போகுது. நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தி தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனென்று காண்பிக்கிறவனாயிருப்பான் என்று அப்படி இந்த வசனம் அப்படி சொல்லுது. தன்னைத்தானே தேவனென்று காண்பிக்கிறவனாயிருப்பான் அப்படின்னா என்னுடைய அர்த்தம் என்ன? இந்த வசனம், இந்த வார்த்தை கிபி 50 பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது அங்கே ஜெருசலேமில் ஒரு தேவாலயம் இருந்துச்சு. நல்லா பார்த்துக்கிடுங்க. ஜெருசலேமிலே தேவாலயம் இருந்தது. செருபாபேலால் கட்டப்பட்ட அந்த தேவாலயம் இருக்கிற காலத்தில் தான் இதை அவர் சொல்கிறாரு. ஆனால் ஜெருசலேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிபி 50 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் முடிந்த பிறகு கிபி 70 அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. இப்போ அங்கே தேவாலயமே இல்லையே. தேவாலயம் இல்லாத இருக்கிற இடத்துல எப்படி இந்த அந்தி கிறிஸ்து அங்கே வர முடியும்? கண்டிப்பாக அதுதான் நீங்கள் வரலாற்றில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். 3ஆம் தேவாலயம் என்று ஒன்று ஜெருசலேமில் எழும்ப வேண்டும். அதுக்காகத்தான் அல்லஸ்கா ஃப்ளட்னு சொல்லி ஹமாஸ் போராளிகள் என்ன செய்கிறாங்க, அவங்களே ஆரம்பித்தாங்க. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி அவங்களே அதை ஆரம்பித்து வச்சுட்டாங்க. இனிமேல் அங்கே ஆலயம் கட்டுவதற்கு இடம் கிடைக்கிற வரையும் இந்த யுத்தம் போயிட்டே இருக்கும். இது ரஷ்யா என்னைக்கு இஸ்ரேல் மேலே பெரிய அளவில் படையெடுக்குதோ அன்னைக்கு தான் இந்த யுத்தம் வந்து ரொம்ப மும்முரமாகும். கோகு வருவார் என்று இருக்கிறது. கோகு என்று சொன்னால் அது ரஷ்ய தேசத்தை குறிக்கும். ரஷ்யா படையெடுத்து வர இருக்கிறது. அது வரையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான், லெபனானில் ஹிஸ்புல்லா, ஹமாஸ், அப்புறம் ஹவுதீஸ், இவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ரஷ்யா துணைக்கு வந்தால் தான் இவங்களால் என்ன பண்ண முடியும், எழும்பி நிற்க முடியும். அதனால் இப்போ கொஞ்சம் சைலண்டாகி போயிட்டு இருக்குது. வருகின்ற காலங்களில் இது எங்கும் மும்முரமாகும். ஸோ தேவாலயம் கட்டுவதற்கு அங்கே இடம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த இடத்துல தான் இந்த அந்தி கிறிஸ்து அங்கே என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். ரோமர்களுடைய காலத்தில் கிபி 50 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலத்தில் தேவாலயம் இருந்தது. இப்போது இல்லை, இனிமே கட்டப்படும். ரோம பேரரசை பற்றி பார்க்க போனீங்கன்னா கிபி 337 தியோடேசியஸ் அப்படிங்கிற அந்த பேரரசுடைய காலத்தில் ரோம பேரரசு 2ஆக பிளந்தது. 2ஆக பிளந்ததுக்கு அப்புறம் அது உடஞ்சி காணாமலே போச்சுது. 10 நாடுகளாக பிரிஞ்சது, காணாமல் போனதுக்கு அப்புறம் தான் அரேபியர்களுடைய படையெடுப்பு எருசலேமில் நிகழ்கிறது. எருசலேம் அப்போ காலியாக இருந்துச்சு. கிபி 639 ஆண்டவர் அரேபியருடைய கையில் ஜெருசலேமை ஒப்பு கொடுத்தபடினால்தான் அங்கே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு 3 மசூதிகளை அவர்கள் அங்கே கட்ட முடிந்தது. ஒன்று அல்லஸ்கா மசூதி, இன்னொன்று டோம் ஆஃப் த ராக், 3வது இப்ராஹிமி மாஸ்க் அப்படிங்கிற இந்த 3 மசூதிகளையும் அவர்கள் அங்கே கட்ட முடிந்தது. ஆக இனிமேல் யூதர்களாலே கட்டப்படுகின்ற அந்த தேவாலயம் அங்கே எழும்பும் பொழுது உலகம் வந்து பயோமெட்ரிக்கில் இருக்குங்க. உலகம் வந்து பயோமெட்ரிக்கில் போகும். பயோமெட்ரிக்னு சொன்னால் இப்போ இருக்க அந்த பேப்பர் மணி வந்து இன்வேலிடாக மாறும். ஆல்ரெடி நாம் என்ன பண்ணிட்டோம், பேப்பர் மணியை தாண்டி நாம் என்ன பண்ணிடுறோம், பயோமெட்ரிக் மணி மாதிரி என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து டிஜிட்டல் மணி சிஸ்டத்துக்கு நாம் வந்துட்டோம். அதனால் பேப்பர் மணி இல்லாமல் போய்விடும். ஒரு மனிதன் டிக்டேட்டராக வருவான். அதான் நான் முதல்ல உங்களுக்கு நான் அந்த வசனத்தை சொன்னேன். அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்திருந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருப்பான். ஒரே மனிதன் இந்த உலகத்தை ஆளப்போகிறான். அதற்காக இந்த ஆளுகை வரணும்னா இந்த பயோமெட்ரிக் வேர்ல்டு இந்த பூமிக்கு கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஜெருசலேம் தேவாலயம் கட்டப்பட வேண்டும்.
அந்தி கிறிஸ்துவ அங்கே வரணும். அது வந்து யூரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட் மூலம் அந்த அந்தி கிறிஸ்துவ என்ன பண்ணுவாங்க, உலகத்தில் படையெடுத்து வருவாங்க. அதாவது 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு அப்புறம் நாடுகள் ராஜ்யங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பொருளாதார பிரச்சனையில் வீழ்ந்து கிடப்பாங்க. அப்போ யூரோப்பியன் யூனியன் மேலே வரும். அதுதான் பழைய ரோம பேரரசு, உடைந்து போன பழைய ரோம பேரரசு மேலெழும்பி வந்து உலகை ஆளுகை செய்யும். உலகை ஆளுகை செய்யும் என்பது இப்போவே நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். யூரோ டாலர் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையில் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். யூரோ டாலர், அதாவது அமெரிக்க டாலரும் சரிவடையுது, பிரிட்டனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையுது, இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் ஒரு 3ஆம் உலக மகா யுத்தம் நெருங்கி வர இருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலங்களில் தான் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையும், அந்த 2ஆம் வருகையில் 2 பகுதி இருக்குது, அதில் ஒரு பகுதி நிறைவடை இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, தேவாலயம் கட்டப்பட இருக்கிறது. அது முதலும் முடிவுமான இடம். எங்கே தேவன் ஆரம்பித்தாரோ அங்கே நிச்சயம் முடிக்கப்படுகிறார். God bless you all. Thank you all.